இல்ல நல்ல படம் எடுத்திருக்காங்க. அதாவது நம்ம காலேஜ் ஸ்கூல் லைஃபை வந்து நல்லா இது பண்ற மாதிரி ரீகால் பண்ற மாதிரி இருக்கு இமேஜ். சூப்பரா எடுத்திருக்காரு, படம் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் எடுத்திருக்காரு. திருச்சி டைரக்டர். நமக்கு டைரக்டர் வந்து திருச்சியை சேர்ந்தவர் தான். அருமையா எடுத்திருக்காரு, படம் எடுத்திருக்காரு. எந்த அளவுக்கு மூவி இருக்கும் சார்? படம் நல்லா சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம இந்த இது மாதிரி படத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இது மாதிரி படம் இப்போ ரீசெண்டாக எடுக்கிறது இல்லை. எல்லாமே சண்டை ஃபைட் அது மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. கமர்ஷியல் மூவி மாதிரி இல்லாம மூவி நல்லா இருக்கு. கண்டிப்பா அது நம்ம ஸ்கூல் கான்செப்ட்ல எடுத்திருக்காங்க. நம்ம ஸ்கூல் ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம். யூ சர்டிஃபிகேட்டோட வந்திருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் படம் பார்க்குறேன். கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கலாம் படம். விஜயவா இருந்ததா நம்ம விஜய் டிவில இருந்திருக்காரு கலக போகுது. இதுல அதுல இருந்தா இப்போ படத்துக்கே வந்திருக்கு. செகண்ட் படம் தான் இருக்கு. அவருக்கு எந்த அளவுக்கு மோட்டிவா இருக்கும் சார் நெக்ஸ்ட் படம்? கண்டிப்பா டைரக்ஷன் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இதுல மேக்ஸிமம் இருக்கிற எல்லாமே ஃப்ரெஷ் ஃபேஸ் மாதிரி தான் இருக்கு. எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அவங்க ரோல் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. டைரக்டரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு பாயிண்ட்லையுமே தெரியுது. அந்த ஒவ்வொரு சீன் பை சீனாக அவரோட இன்வால்மெண்ட் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதாவது எக்ஸ்பீரியன்ஸ்டு டைரக்டர் பண்ற வேலையை ஒரு ஃப்ரெஷ்ஷான டைரக்டர்ஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, படத்துக்கு எவ்வளோ மார்க் கொடுக்கலாம் சார்? 10க்கு 9 கொடுக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். ஸ்டோரி சார் ப்ரோ, இந்த ரீயூனியன் பற்றி படம் ஏன்னா இப்போ ஒரு செகண்ட் படம் நடிச்சிருக்காரு. அது ஸ்கூல் கான்செப்ட்ல ஒன் டைம் பார்க்கலாம் ப்ரோ. ஒன் டைம் பார்க்கலாம். கான்செப்ட் எந்த மாதிரி ப்ரோ எடுத்துருக்காங்க? அதான் ரீயூனியன் தான் ப்ரோ. படம் ஸ்கூல் முடிஞ்சு 10 வருஷம் கழிச்சு ஸ்கூல்ல வந்து ஜாயின் பண்ணா எப்படி இருக்குன்றது படம். ஓகே, ஃபன். அதுல லவ் ஃபன். தீனா தான் நல்லா இருந்துச்சு. தீனா நல்லா பண்ணியிருந்தாப்புல. ஓகே, மியூசிக் அந்த மாதிரிலாம் ப்ரோ? மியூசிக் நல்லா கேட்கலாம். படத்துக்கு எவ்வளோ மார்க் கொடுக்கலாம் ப்ரோ? படத்துக்கு 5 போடலாம் ப்ரோ, 10க்கு. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. படம் எப்படி இருக்குங்க? படம் நல்லா இருக்கும், பார்க்கலாம். ஃபேமிலி வந்து பாருங்க. ஓகே, நல்லா இருக்கு. நல்லா தரமான படம். நல்லா இருக்கு, நல்லா பார்க்கலாம். குடும்பத்தோடு பார்க்கலாம். வன்முறை இல்லை. ஃபோட்டோகிராஃபி நல்லா இருக்கு. பாடல்கள் நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா அருமையாக இருந்துச்சு. குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம். எல்லாருமே வயசானவங்கலேருந்து ஸ்டூடெண்ட்லேருந்து அந்த வயசானவங்களுக்கும் அந்த மெமரி வரும். ஸ்கூல் மெமரி ரிமைண்ட் பண்ணுற மாதிரி நல்லா அருமையான படம். நல்லா இருந்துச்சு. குடும்பத்தோடு பார்க்கலாம். நன்றி. ஸோ நல்லா இருந்தது. மூவி நல்லா இருந்தது. மூவியில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேக் இருக்க மாதிரி செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய 90s கிட்ஸை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. ஆஸ் அ 90s கிட்ஸாக நிறைய கனெக்ட் ஆச்சு. ப்ளஸ் ஃபீல் குட் மூவி. எல்லாரும் ஃபேமிலியோட வாட்ச் பண்ணலாம். ஃபீல் குட் மூவி. ஸோ எந்த ஒரு இந்த ட்ரக்ஸ் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே பார்ட்டுமே இல்லை மூவியில். ஸோ நல்ல படம். சாங்ஸ் எல்லாமே தாமரையோட லிரிக்ஸ். மியூசிக் வந்து சச்சின் பாரியன். ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் எல்லாமே அமேசிங்காக இருந்தது. நல்லா இருந்தது. ஓ மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர. மோதிர கையில குத்தவா? அண்ணா ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே. போடா போகுதுண்ணே, ஒரு குத்துண்ணே.